அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த வரக்கூடிய நியூ இயர் வந்திருக்கிற இந்த நியூ இயரை நாம் எப்படி கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் அல்லாஹ் இந்த நியூ இயரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எப்படி அணுகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுதுன்னு தெரியுமா? 25 இருந்து 26 இதுதான் மாற்றமே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் உங்களுடைய லைஃப்பில் கிடைக்காது. நீங்களாம் முயற்சி செஞ்சு அதை சாதிக்காத வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் எடுக்க முடியாது. அப்புறம் எதுக்காக இந்த நியூ இயர்? இதற்கு இவ்வளோ பெரிய கொண்டாட்டமா? ஒரு மாற்றத்தையும் நீங்கள் காண முடியாது, ஒரு விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் காண முடியாது. எல்லா ஹபீஸ் பாவமான காரியத்தை தவிர நாம் இந்த நியூ இயர் நைட் அன்னைக்கு பாவமான காரியத்தை தவிர ஏதாவது ஒரு நல்ல விஷயம், நல்ல இது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி யாருனால சொல்ல முடியும்? ஒரு லாபம் அப்படின்னு சொன்னால் என்னது? ஒயின் ஷாப்காரை மட்டும்தான் லாபத்தை எடுக்க முடியும். அவன் தான் என்ன செஞ்சுருக்கிறான், ஒவ்வொரு வருஷத்துக்கும் முன்னேற்றத்தை அடைகிறான். போன வருஷம் 4 கோடியா, இந்த வருஷம் 5 கோடிக்கு அவன் விற்பனை எடுப்பான். கோடிக்கணக்கில் ஒரு நைட்டு மட்டும் ஒயின் ஷாப்பில் அவ்வளோ சேல்ஸ் ஆகுது. இந்த மது, சாராயம், இதை போன்ற உண்டான மற்ற அலாச்சாரங்கள் இந்த ஒரு நைட்டில் மட்டும் நடக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதுமே பாவத்தினால நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இரவு அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு இரவு தான், இந்த ஒரு நியூ இயர் இரவு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடுறங்கிற பேரில் எல்லாரும் அட்டுழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். நஊது பில்லாஹி மின்ஹா. முஸ்லீம் உட்பட தான், வேற யாரும் விதிவிலக்கு அப்படின்லாம் கொண்டு வரலைங்கன்னா முஸ்லீம் உட்பட இந்த நியூ இயரை கொண்டாடுறான். எதற்காக? அல்லாஹ் குரானில் நியூ இயர் வந்திருக்குன்னா கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியூ இயருக்கு கொண்டாடி இருக்கிறாங்களா? ஹிஜ்ரி ஆண்டுக்கே நாம் கொண்டாடக்கூடாது, அது தெரியுதா? இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றினுடைய பின்னணியை ஞாபகம் படுத்தும் விதமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆண்டுலையும் நாம் கொண்டாடுறதுக்கு வேலை இல்லை. எதற்காக கொண்டாடுறோம்? தேவை இல்லைன்னு சொல்லி ஷரியத்தை நமக்கு சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக மதினாவுக்குள்ள வரும்போது 2 பெருநாள் இருந்திருக்கு, 2 விதமான கொண்டாடக்கூடிய நாள் மதினா நகரத்தில் இருந்திருக்குது. அதை பார்த்து கேட்குறாங்க, மஹாதானி யௌமான், இந்த 2ம் கொண்டாடக்கூடிய நாளாக இருக்குது, என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. இது மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது நாங்கள் ஜாகிலியா காலம், முன்னொரு காலத்தில் இருந்தே நாங்கள் இந்த 2 நாளை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னையிலேருந்து இது கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நாள் எதுன்னு தெரியுமா? 2 பெருநாள்கள், ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர். இந்த 2 நாளை தவிர நீங்கள் எந்த நாளையும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் நாம் இந்த ஒரு நியூ இயரை கொண்டாடணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த நியூ இயர் நமக்கானதே இல்லை, இந்தியாவுக்கே கிடையாது இந்த நியூ இயருங்கிறது. ரோமானிய நாட்டினுடைய மன்னர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய கடவுள்களுடைய பெயர்களும் கொண்டது தான் இந்த ஒரு மாதங்களும் இந்த வாரங்களும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு கடவுளுடைய பெயர்களை வச்சிருக்கிறாங்க. ஜனவரி அப்படின்னு சொன்னால் அது ஒரு கடவுள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் தெளிவாக இருக்குது. ஜனவரி அப்படின்னு சொன்னால் வானத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுளினுடைய பெயர் ஜனவரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிப்ரவரினா சுத்தம் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. பிப்ரவரி மாதத்தில் ரோமானிய நாட்டு மக்கள் எல்லாரும் அங்கே ஒரு சுத்தத்தினுடைய தினம், அங்கே ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா நடக்கும். மார்ச் தேவைகளை நிறைவேற்றுபவர், அதாவது தேவைகளை
நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவருடைய ஒரு கடவுளினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி மார்ச்சுக்கு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தன்மைகளை கொடுத்து அந்த கடவுளினுடைய பெயர்களை தான் இங்கே மாதங்களினுடைய பெயராக வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நாம் இப்போ ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு நன்மையும் கிடைக்காத ஒரு கொண்டாட்டம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெருநாளை சொல்லி காண்பித்து இந்த 2 நாளில் கொண்டாடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மனிதர்களுக்கு பொதுவாக நமக்கு கொண்டாடக்கூடிய நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும், மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரும், இறைவனுக்கு சந்தோஷத்தை தரணும். இதுதான் ஒரு கொண்டாட்டம். நம்ம ஷரியத், நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய இஸ்லாம் என்ன சொல்லுது? முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, ஒரு புத்தாடை எடுத்துக்கோங்க, நல்ல ட்ரெஸ்ஸை, புத்தாடை அழகான ட்ரெஸ்ஸாக போடுங்க. என்ன, உங்களுடைய வீட்டார்களை அந்த நாளன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்றும் ஏழைகளுக்கு உதவுங்க. பக்கத்து வீடு பசியோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அல்லது தேடி போய் ஒவ்வொரு ஏழையாக எங்கே இருக்காங்கன்னு தேடி போய் உங்களுடைய சதக்காக்களை தேடி கொடுங்க. ஏழைகளை சந்தோஷப்படுத்துங்க. முடிஞ்சு. நம்மளுடைய சந்தோஷம், ஏழையினுடைய சந்தோஷம், இருவருடைய சந்தோஷமும் இங்கே கிடச்சிருச்சு. மேலும் ஈதுஹா மைதானம், அந்த மைதானத்தில் போய் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து தொழுங்க. 2 ஈதினுடைய பெருநாள் அன்னைக்கும் நாம் தொழுகிறோம். அதை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம். இப்போ 3 பேருடைய சந்தோஷம், நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, ஏழை எளியோர்களுக்கு, அல்லாஹ்வை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் இந்த ஒரு பெருநாள், ஒரு திருவிழான்னு கூட நம்மளுடைய ஸ்லாங்கில் சொல்லலாம். மிகப்பெரிய உன்னதமான நாள் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் எல்லா விஷயத்திலையும் பாத்தில் தெளிவான ஒரு வழிகேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நியூ இயர் இரவு ஒவ்வொரு 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள ரூமும் புக் ஆகுது. பல கூத்து, கும்மாளம், மது, போதை எல்லா விஷயத்தையும், எல்லா கருவத்தையும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அது எல்லாம் ஒரே காரணம், என்ஜாய்மெண்ட், ரொம்ப ஃபன். இந்த நாளில் கொண்டாடக்கூடிய நாள். வீட்டில் உள்ள பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளையை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த 2026 வருது, நல்லா போய் கொண்டாடிட்டு வா. அவன் தப்பு செய்ய போகிறாங்கிறது தெரியல, தெரிஞ்சும் அனுப்புகிறாங்க. இதை நம்ம எப்படி விளக்குறது அப்படிங்கிறது கூட எனக்கு புரியல. இன்னும் சில வீட்டில் அவங்களுடைய பெற்றோர்களும் அத்தா அம்மா 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போயிடுறாங்க. புள்ள தனியாக என்ஜாய் பண்ண போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் யார் கூட வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இந்த ஒரு நியூ இயர் இரவு இருக்குது. நஅூது பில்லா. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தவற தவிர இந்த தினத்தில் எந்த ஒரு நலனும் யாருக்கும் கிடைக்கல. வெடிகளை போட்டு குமிச்சு எடுக்கிறாங்க, பைக்கை எடுத்து கண்ணாமின்னமாக ஓட்டுறாங்க, நடு ரோட்டில் நடு இரவில் பல இளைஞர்கள் அன்று இரவு மௌத்தாகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தான் தெரியுது, இந்த ரோட்டில் இவன் மௌத்து, இந்த ரோட்டில் இவன் ஆக்சிடென்ட்டு, இவன் இது காரணம். ஏன் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறான், கேக்கு வெட்டுறோம், வெடி வெடிக்கிறோம், பலவிதமான அட்டூழியங்களை செய்வதற்கு இந்த நியூ இயரை ஒரு காரணமாக ஹராமான விஷயத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இதை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த இரவினுடைய, அதாவது இந்த நியூ இயரினுடைய இரவு அன்னைக்கு நாம் சந்தோஷமாக கழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த நியூ இயரே ரொம்ப சந்தோஷமாக கழிஞ்சிரும். ஏன் உனக்கு சாவே வராதா? கொண்டாடிட்டேன்னு சொன்னால் அந்த வருஷம் உனக்கு சாக வராதா? உன்னுடைய உறவினர்களில் யாரும் மௌத்தாக மாட்டாளா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, இந்த ஒரு நாளை நீ சந்தோஷமாக கழிச்சிட்டேன்னு சொன்னால் வருஷம் ஃபுல்லாக உனக்கு சந்தோஷமாக கழியும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே சொல்லியிருக்கிறாங்களா? பெரியோர்கள் யாரும் சொல்லியிருக்காங்க? யார் எங்கேயும் இல்லை. ஒரு பழமொழி கூட வரும், தை பிறந்தா வழி பிறக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும். நியூ இயரில் முதல் நாளில் சந்தோஷமாக இருந்தோம்னா நியூ இயர் ஃபுல்லாக, அந்த இரவு, அந்த இயர் ஃபுல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டுக்கு இஸ்லாத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இந்த மூட நம்பிக்கை சிந்திச்சு பார்த்தா கூட எட்டாது யாருக்கும்.
கஷ்டம் நஷ்டம் லாபம் எல்லாமே அல்லாஹ்புரத்திலிருந்து வர்றது. இந்த ஒரு விஷயத்தை, பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சும் ஒவ்வொரு முஸ்லீமும் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. ஒன்று தெரியுமா, நம்மளுடைய ஹிஜ்ரத் அன்னைக்கு, நம்மளுடைய ஹிஜ்ரி ஆண்டு அன்னைக்கு கூட நாம் கொண்டாடக்கூடாது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு மிகப்பெரிய ஒரு பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்கள் அவர்களுடைய பயணத்தை சுட்டி காட்டும் வண்ணமாக நம்மளுடைய ஹிஜ்ரத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக அழைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாளையும் நாம் கொண்டாடுவதற்கு இங்கே இடன்பாடு இல்லை. எந்த ஒரு கொண்டாட்டமும் இங்கே கிடையாது. அது உணர்த்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் கொண்டாடக்கூடிய நாட்களை நாம் இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறோம். எந்த விதத்தில் நியாயம்? மன் தஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்றார்களை வேறு ஒரு கூட்டத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவனை சார்ந்தவர்கள். அவ்வளோதான். யார் பின்பற்றாரோ அந்த கூட்டத்தை சார்ந்தவன் தான். யகூதியை பின்பற்றினியா, யகூதியை சார்ந்தவன். யூதனை பின்பற்றினியா, யூதனை சார்ந்தவன். இப்படி பலவிதமான கூட்டங்கள் இருக்குது. நாம் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் எது நமக்கு கற்றுத்தருகிறதோ, எந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தருதோ அதைத்தான் நாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நியூ இயர் நமக்கானதல்ல, கிடையவே கிடையாது. நான் திருப்பியும் சொல்லுவேன், இந்த ஒரு நியூ இயர் நமக்கானது இல்லை. நீங்கள் கையில் எடுத்து இதற்குண்டான சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி எந்த ஒரு சேட்டைகளோ, எந்த ஒரு அசம்பாவிதமோ, எந்த ஒரு செயல்களோ செய்ய வேணாம். ராகத்தாக வீட்டில் இருந்து தூங்குங்க, அது போதும். நியூ இயருக்கு எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகிறதில்லை. நீங்கள் துவா செய்யுங்க, நல்ல நாளாகணுமா காலையில் ஃபஜ்ர் தொழுங்க, அந்த நாள் ஃபுல்லாக நல்ல நாளாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மலக்குமார்கள் இருப்பாங்க கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் அது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு வழிகாமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கையில் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு கல்லிசடைகள் சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் அவங்க செய்யக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்திலையும் நாம் பயணிக்கிறதுங்கிறது எந்த விதத்திலையும் ஆகுமானதல்ல. ஒரு முஸ்லீமாக இது ஒரு அழகும் இல்லை. பெற்றோர்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை கேர்ஃபுல்லாக வைங்க. சகோதரர்கள் சகோதரிகள் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் தனக்குத்தானே முதல்ல உணர்த்திக்கோங்க. அப்புறம் உங்களுடைய உறவினர்களை, உங்களுடைய சொந்த பந்தங்களை திருத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் உணர்வதற்கு ஒரு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.